தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை, விசாகம் நட்சத்திரம், இரவு 12:07 வரை, பிறகு அனுஷம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, இறைவன் மிகப்பெரிய கெட்டிக்காரன். இறைவனை பொறுத்தவரை எல்லாமே 2 கொடுத்திருக்கிறார். உடல் அமைப்பை கூட பாருங்க, கை 2 இருக்கும், கால் 2 இருக்கும், கண்ணு 2 இருக்கும், காது 2 இருக்கும். எல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஒன்று உபயோகப்படாத போது ஒன்று உபயோகப்படும். அதுக்காகத்தான் இறைவன் அப்பவே சிந்திச்சு கொடுத்திருக்கிறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல அருமையான ஒரு சிந்தனை. அப்படி கொடுக்கிற போது இந்த உலகத்திலே படைத்திருக்கிற நமக்கும் பொருள்களிலே கூட 2 கொடுத்திருக்கிறார். எல்லாம் 2 விதம்னு சொல்லி ஒரு பாடல் உண்டு. அதை சொல்ல போறேன். இன்பம் தந்தார் இறைவன், அதே நேரம் துன்பத்தையும் கொடுத்தாரு. எதுக்கு கொடுத்தாரு? ஒன்றிருந்து ஒன்று கொடுக்கின்ற பொழுதுதான் அதனுடைய தன்மை நமக்கு விளங்கும். இன்பம் தந்தவன் துன்பம் தந்தான் எதையும் தாங்குவதற்காக, அன்பு தந்தவன் வம்பும் தந்தான் ஆற்றல் கொள்வதற்காக. பகலை தந்தவன் இரவை தந்தான் பணிகள் ஓய்வதற்காக. பகல் கொடுத்திருக்காரு, இரவும் கொடுத்திருக்காரு. எதுக்கு? பகல்ல உழைக்கணும், இரவுல ஓய்வு எடுத்துக்கணும். பகலை தந்தவன் இரவை தந்தான் பணிகள் ஓய்வதற்காக. புகழை தந்தவன் இகழை தந்தான் பொறுமை கொள்வதற்காக. புகழா இருக்கிறவனும் இருக்கேன், இகழ்ந்து சொல்லக்கூடிய விதத்தில் வாழ்றவனும் இருக்கேன். அவன் பொறுமையா இருக்கணும். ஒரு காலத்துல அவனும் சிறப்பாக வரலாம். உறவை தந்தவன் பிரிவை தந்தான். எதுக்கு? உள்ளம் வெல்வதற்காக. உறவும் இருக்கும், பிரிவும் இருக்கும். இந்த உள்ளத்துல அமைதியை நம்ம கொள்ளணும் இல்லையா, அதுக்கு பக்குவப்படுவதற்காக தந்தாரான். வரவை தந்தவன் செலவை தந்தான் வறுமை தெரிவதற்காக. வாழ்க்கையில வரவு தந்து செலவு கொடுக்கலன்னு வச்சுங்க, வறுமைங்கிறதே தெரியாது. வந்துகிட்டே இருந்தா, செலவழிச்சுக்கிட்டே இருந்தா அப்படின்னா அந்த வறுமை தெரியாது. ரொம்ப பணம் செலவான பின்னர் தான் இந்த வறுமையை உணர்றோம். ஆகையினாலே தான் வரவை தந்தவன் செலவை தந்தான் வறுமை உணர்வதற்காக. நிழலை தந்தவன் வெயிலை தந்தான் நிலைமை புரிவதற்காக. வெயில்ல நடந்துகிட்டே இருக்கும், நிழல்ல போய் நிக்கிற போதே அந்த வெயிலினுடைய அருமை நமக்கு நிழலுடைய அருமை நமக்கு தெரியும். வெயில்ல நடக்கிற போது நிழலை தந்தவன் வெயிலும் தந்தான் நிலைமை புரிவதற்காக. நல்ல மழலை தந்தவன் முதுமை தந்தான் மரணம் அறிவதற்காக. முதுமை தருவதற்கு முன்னாலே அந்த தலை நரைக்கும், பல் ஆடும், பல் விழுகும், உடல்ல சுருக்கம் வரும். ஒவ்வொன்றா கொடுத்து தான் கடைசியில் அந்த உயிர் பிரியுது. ஆக அந்த முதுமை வருவதற்கு போது முன்னதாகவே தெரிவிக்கிறாரு. ஒவ்வொரு மாற்றங்களாக கொடுத்து மரணம் அறிவதற்காக. 2 விதத்தில் எதையும் தந்தான் இறைவன் உலகிற்காக. இந்த உலகில் படைத்த பொருள்கள் எல்லாம் 2 விதமா தந்திருக்காரு. எதற்கு? 2 விதத்தில் எதையும் தந்தான் இறைவன் உலகிற்காக. அந்த இயல்பை நினைத்து வணக்கம் சொல்வோம். 2 கரங்களாக. நமக்கு 2 கரங்கள் எதுக்கு கொடுத்திருக்காரு? அவனுடைய அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் அனுபவிக்கின்ற பொழுது கூட நாம் அந்த இறைவனை நினைக்க வேண்டும் என்று நினைத்து 2 கரங்களையும் அவன் சன்னதியிலே குவிக்க வேண்டுமாம். ஆக எல்லாம் 2 விதம் படைத்த அந்த இறைவனை இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலயம் சென்று உங்களுடைய குலதெய்வ வழிபாடுகள், இஷ்ட தெய்வ வழிபாடுகளை எல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுங்கள். வழிபாட்டால் வாழ்க்கையில் வளம் கிடைக்கும், நலம் கிடைக்கும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மாலை 5:28 மேல் சந்திராஷ்டமம். என்ன இருந்தாலும் விழிப்புணர்ச்சியோடு நீங்கள் செயல்பட வேண்டும். வீட்டு செலவுகள் கூடலாம். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே உங்களுக்கு தெரியும். விரயங்கள் அதிகரிக்கின்றது என்று கவலைப்படுவீர்கள். தொழில் உத்தியோகத்திலே மிக மிக கவனம் தேவை. அதிகமாக ஏமாற்றங்களை சந்திக்கின்ற நாளாக இந்த நாள் இருக்கின்றது. பயணங்களை கூட மாற்றியமைத்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்கின்ற நாள். புதிய திருப்பங்கள் ஏற்படும். புகழ் மிக்கவர்கள் உங்கள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிக்கரம் மீட்டுவார்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. கனவுகள் நனவாகும். நாணயம் நேர்மையும் கொண்ட நண்பர்களால் நம்பிக்கைகள் அனைத்தும் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. மிதுனராசினியர்களே, சூரியன் வியாழன் இணைப்போடு இருக்கின்ற நாள். எனவே உங்களுக்கு காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். புதிய ஒப்பந்தங்களிலே கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். அரசு வழியில் ஆதாயம் தரும் தகவல் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் உங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கூட இன்றைக்கு வரலாம். புதிய தொழில் தொடங்க வேண்டும் என்ற திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் உள்ளத்தை மகிழ்விக்கும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளால் பெருமை சேர்கின்ற நாள். பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். பிரபலஸ்தர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். பொருளாதார நிலை உயரும். இருந்தாலும் மதியத்திற்கு மேல் கொஞ்சம் மனக்கலக்கமாகலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். ஒரு சிலருக்கு வீண் விரயங்கள் கூட ஏற்படலாம். கவனம் தேவை.
சிம்மராசினியர்களே, செவ்வாய் பலம் நன்றாக இருப்பதால் காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். காலை நேரத்திலேயே கலகலப்பான தகவல் உங்களுக்கு வரலாம். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொழில் வளர்ச்சி கருதி முக்கியஸ்தர்களை சந்திக்க இன்று முடிவெடுப்பீர்கள். உங்களுடைய சந்திப்பு நல்லதாகவே அமையும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுகின்ற நாள். இன்று 2ஆம் இடத்திற்கு அதிபதியாக விளங்கும் சுக்கிரன் 9ஆம் இடத்திலிருந்து தன்னுடைய வீட்டில் பலம் பெற்று இருக்கின்றார். எனவே உங்களுக்கு வாழ்க்கை தேவைகள் பூர்த்தியாகும். செலவுக்கேற்ற வரவு வந்து கொண்டே இருக்கும். பெண்மணி பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். புதிய தொழில் தொடங்கலாமா என்ற சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்கும். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்திற்கு கூட உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகளை மேலதிகாரிகள் வழங்குவார்கள். ஆனால் இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு அவர்கள் வேலைப்பொழுவை கொடுக்கலாம். முகம் சுளிக்காது பார்ப்பது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய ஆலய வழிபாட்டை மேற்கொள்வது உத்தமம். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மாலை 5:28 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். எனவே உங்களுக்கு தொழில் வளம் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் இருந்த எதிரிகளின் பலம் குறையும். பயணங்களால் பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினர்கள் சுமூகமாக நடைபெறும். வாய்ப்புகள் இல்லம் தேடி வருகின்ற பொழுது அதை உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. அஷ்டமத்தில் சுக்கிரன் அடியெடுத்து வைத்திருக்கின்றார். எனவே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை, வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு சில நல்ல காரியங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. இந்த நாள் இனிய நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் மாலை 5:28க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரன் நீச்சம் பெற்றாலும் கூட சுக்கிர பார்வை இருப்பதனாலே சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். கணிசமான தொகை கைகளிலே புரளும். காரிய வெற்றிக்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். தொல்லையை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். தொழில் வளர்ச்சி கருதி நீங்கள் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். அந்த பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கலாமா என்று கூட சிந்திப்பீர்கள். சுக்கிரபலம் நன்றாக இருக்கின்ற பொழுது அக்கறை செலுத்தாத காரியங்களில் கூட ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் மிக இனிய நாள், நல்ல நாள், யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடி நடைபெறும். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உடன்பிறப்புகளுக்காக நீங்கள் செய்த முயற்சி வெற்றி கிடைக்கும். அலுவலகத்திலே உங்களுக்கு மரியாதைகள் கூடலாம். ஆனால் சூரியனுடைய பார்வை ராசியில் இருப்பதனாலே ஒரு சில சமயங்களில் கோபத்தின் காரணமாக முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகள் வரலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்பட்டு கவலைகள் ஏற்படலாம். நினைத்த பொறுப்பு ஒன்று, ஆனால் வந்த பொறுப்பு ஒன்றாக இருக்கலாம். எனவே எதையும் நீங்கள் நல்லவிதமாக நடைபெற இன்று ஞாயிற்றுக்கிழமை அருகில் இருக்கும் ஆலயம் சென்று வழிபட்டு வருவது நல்லது. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்து செவ்வாயின் ஆதிக்கம் இருப்பதால் நீங்கள் கடந்த காலத்தை பற்றிய கவலையும் வரும். இன்றைய தினத்தில் நீங்கள் எதை செய்தாலும் திட்டமிட்டபடி செய்ய இயலாமலும் போகலாம். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லுகின்ற நாள் என்று கூட சொல்லலாம். ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். குடும்ப பிரச்சனைகளும் கொடிகட்டி பறக்கும். பிறருக்கு நன்மை செய்தால் கூட அது தீமையாக தெரிகிறது என்று நீங்கள் கவலைப்படுவீர்கள். ஒப்பந்தங்கள் வந்து கை நழுவி செல்லலாம். எனவே இன்று நீங்கள் எதையும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் அதிர்ச்சி தரக்கூடியதாக இருக்கலாம். கவனம் தேவை. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் சனி வக்ரம் பெற்றிருக்கின்றார். 6ல் இருக்கும் புதனும் வக்ரம் பெற்றிருக்கின்றார். பஞ்சம அஷ்டமாதிபதி புதன் அவரும் வக்ரம் பெற்றிருக்கின்றார். இந்த 2 வக்ரங்களுக்கு மத்தியில் இன்றைய நாள் பிறப்பதனாலே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நினைத்தது நிறைவேறும். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். உத்தியோகத்திலே உங்களுக்கு உயர் பதவி வகிப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் உங்களுக்கு வருமானத்தை உயர்த்த வழிவகுத்து கொடுக்கும். ஜென்மராகு உங்களுக்கு நன்மைகளை வழங்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இதுவரை நண்பர்களை நம்பி நீங்கள் செய்த காரியங்களில் சில இடையூறுகள் வந்திருக்கலாம். ஆனால் இன்று நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை நிறைவு ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினியர்களே, இன்று சந்திராஷ்டமம். மாலை 5:28 வரை சந்திராஷ்டமம். பகல் முழுவதும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருக்க வேண்டும். திட்டமிட்ட காரியங்கள் திசை மாறி செல்லும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். வீடு மாற்றங்கள் பற்றியோ தொழில் மாற்றம் பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் செயல்படுவது அரிது. அது மட்டுமல்ல, எதையும் யோசித்து செய்தால் கூட உங்களுக்கு சிக்கல்கள் வரலாம், சிரமங்களும் வரலாம். வருமானத்தை காட்டிலும் செலவு கூடுதலாக இருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். பொதுவாக அருகில் உள்ளவர்கள் அனுசரிப்பு குறைகின்ற நாள் என்பதால் இன்று இறைவனை பிரார்த்திப்பது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.